மாதம்பட்டி அப்படிங்கிறது உலகம் எங்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் ரங்கராஜ் அவர்கள் அப்படிங்கிறதா இருக்கும். மாதம்பட்டி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாதம்பட்டி ஃபேமஸ் ஆனது வந்து மாதம்பட்டி சிவகுமார், அது ஒரு சினிமா தயாரிப்பாளர். அவர் தான் அந்த மாதம்பட்டியோட ஒரு பெரிய ஜமீன் ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு எல்லாரும் சொல்றது வந்து சமையல்னால அந்த ஊருக்கு பெருமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரங்கராஜ்னு சொல்றதை விட மாதம்பட்டி ரங்கராஜ்னா எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு வருது. அது அப்பா கிரியேட் பண்ண இது. அப்பாவோட டேஸ்ட்டை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து கோல். எந்த ஒரு பிராண்டு வந்து பெருசாக வந்திருக்கோ அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். ஓகே, மாதம்பட்டி ரங்கராஜ் மீட்டிங் போகிறேன்னு சொன்னாலே எல்லாரும் வந்து உள்ளே என்னை பார்த்தோன்னே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு சமையல் அப்படின்னா ரொம்ப ஒரு வயசானவர் இப்படி இருப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ என் பேரும் ரங்கராஜன்னு அது ஒரு பழைய பேர் இல்லை. என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக அந்த சமையல் தொழில்களை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறப்போ சமையல்னா எல்லாரும் ஒரு சீப்பாக பார்க்குறாங்க. பட் இந்த சமீப காலமாக உங்களுடைய இதெல்லாம் பார்க்குறப்போ என் பையன் வந்து சமையல் தான் கொண்டு வரணும், அவனும் அதில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுவான், அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குன்னு சொன்னப்போ சூர்யாண்ணா ஃபஸ்ட்டு டைம் தான் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கே யார் அப்படின்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க. ஷாருக் கான் சார் வந்து அவ்வளோ ஷெஃப்கிட்ட வந்து சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு விஷ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பெருந்தன்மையாக அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருக்காங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க. வெளியில் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம போய் கேட்கலாமா இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சஸாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது வந்து என்னென்னா ரொம்ப மாதம்பட்டி ரங்கராஜ்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இல்லவே இல்லை. மெகந்தி சர்க்கஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப். ஸோ எனக்கு நான் கிளியராக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. லைக் நம்ம கேட்ரிங்கில் ஃபுல் பிஸியாக இருக்கிறதுனால தான் மூவி அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த கரியரை பற்றி சொல்லிடலாம். ஆக்டிங் கரியர் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன அப்டேட் ப்ராஜெக்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிலேவே ஆகலை இதில். ஏன்னா முடிச்சோன்னா பெண் குயின் சின்ன கெஸ்ட் ரோல் அது முடிச்சுட்டு யோகி பாபு அண்ணாவோட நானும் அவங்க பண்ணோம். ஸோ வருஷத்துக்கு என்னால் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் புஷ் பண்ணால் 2 படம் பண்ண முடியும். இனி இந்த இயர்லேருந்து 2 படம் ரிலீஸ் ஆகும் இந்த வருஷம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் அப்கமிங்கில் ரிலீஸ் ஆகும். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த கான்வர்சேஷன் யாருக்குள்ள இருக்க போகுது அப்படின்னா கேட்டரிங் உலகின் கதாநாயகன் அப்படின்னே வேற சொல்லலாம், மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட இருக்க போது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா செம்ம பிஸியாக இருக்கீங்க அப்படிங்கிறது பேசும்போது தெரிஞ்சது. இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு சார் லைஃப்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருக்கு. பிஸியாக இருக்கிறதுல என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஸியாக இருக்கிறது வந்து நல்லது தான், கெட்டதே இல்லை இல்லைங்களா? எதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு உண்டான நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பர்சனலான ஸ்பேஸை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா பிஸியாக இருக்கிறது வந்து நல்லதுதான். இப்போ நான் கீழே ஒரு பிரதர் கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, வருஷம் ஃபுல்லாக வந்து ஒரு 200 நாளைக்கு மேலே வந்து நமக்கு வந்து இந்த ஈவெண்ட் ஆர்டர், ஃபுட் ஆர்டர் இருக்கும். அந்த லைக் அந்த தை மாதம் அந்த ஃபங்க்ஷன் இல்லாத டைமில் வந்து பெருசாக ஆர்டர் இருக்காது. அந்த டைமில் நம்ம மூவி சைட் நம்ம வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கும்போது, ஸோ வருஷம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கும்போது இவ்வளோ பிஸியாக இருக்கிற டைமில் நம்ம எதை அதிகமாக மிஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருது? நம்ம ஏதாவது ஒரு பர்சனலாக ஒரு இதை வந்து மிஸ் பண்ணுவோம். நான் அப்படி எதையும் மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. ஏன்னா என்னோட ஸ்கெட்யூல் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு Jan 31 வரைக்கும் டெய்லியும் என்னோட ஸ்கெட்யூல் எங்கே ட்ராவல் பண்ணுறேன் எல்லாமே இன்க்ளூடிங் ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் எல்லாமே வந்து பிளான்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இப்போ சபரிமலை போகணும்னு எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. மகர ஜோதிக்கு சபரிமலை வருஷம் போயிடுவேன். ஸோ அந்த இதுக்கு அதை அலாட் பண்ணிடுவேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு மூவி வருது, மூவி பார்க்கணுன்னா ஸோ எனக்கு தெரியும் கல்யாணம் எப்போ இல்லை, எப்போ பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஸோ எப்போ நான் மூவி பார்க்கணும். ஸோ
ஸோ அது மாதிரி எனக்கு ஸ்கெட்யூல் தான். ஸ்கெடியூல் தான் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்டெல்லாம் வந்து இந்த சமையல் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய பார்வை மக்கள் கிட்ட இல்லை. இப்போ சமையல்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வெளியில தெரிஞ்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு தனி மரியாதை வருது, ஒரு ரெஸ்பெக்ட் வருது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த இதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த நேமை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இந்த நேமை கிரியேட் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பும் சரி, ட்ராவல், கற்றுக்கிட்ட ப்ராசஸ், அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அது வந்து ஒரு ஒன் லைன்ல சொல்ல முடியாது. அது வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து எந்த ஒரு பிராண்ட் வந்து பெருசா வந்திருக்கோ அதுக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கும், சவால்கள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். அது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மனிதனை, ஒரு பிராண்டை, ஒரு 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 நிறுவனத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம். அது வந்து கம்பெனி ஆகட்டும், பர்சனலா ஒரு மனிதன் ஆகட்டும். எனக்கு வந்து நான் 2000 என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு வந்தேன். நான் வந்தப்போ சமையல் அப்படின்னாலே வந்து ஓகே படிச்சுட்டு சமையல் வேலைக்கு போறேனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஒரு 5 வருஷம் கழிச்சு எல்லாரும் வந்து ஒரு ஓகே மாதம்பட்டி ரங்கராஜ் மீட்டிங் போறேன்னு சொன்னாலே எல்லாரும் வந்து உள்ள என்னை பார்த்தோன்னே வந்து எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா ஒரு சமையல் அப்படின்னா ரொம்ப ஒரு வயசானவர், பயங்கரமா ஹைட் வெயிட்டா அப்படி இருப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ என் பேரும் ரங்கராஜன் அது ஒரு பழைய பேர் இல்ல. அப்போ எல்லாருக்குமே அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் என்னை பார்த்தோன்னே எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நான் நான் எப்படி மெனு எக்ஸிக்யூட் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் எப்படி நான் நடத்துறேன், எங்க டீம் எப்படி ஒர்க் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டைம் ஆக எல்லாருமே வந்து பரவாயில்லையே படிச்சுட்டு அப்பாவோட தொழிலுக்கு வந்திருக்கான், ரொம்ப நல்லா சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. அவங்களே எல்லார்கிட்டையும் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சாங்க, நீங்க ரங்கராஜோட கல்யாணம் ட்ரை பண்ணுங்க ஒரு டைம். ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஐடென்டிட்டியா கிரியேட் ஆச்சு. ஸோ இன்னைக்கு வந்து நான் லாஸ்டா ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்க வந்து வேதாரண்யம்னு ஒரு கிராமம், அந்த ஊர்ல சமையல் கேட்டரிங் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்க பையன் வந்திருந்தாங்க. ஸோ நான் சின்ன வயசுல யோசிச்சிருக்கேன், அவங்க சொன்னாங்க என்கிட்ட, என் பையனுக்கு வந்து கண்டிப்பா அந்த சமையல் தொழில கொண்டு வரக்கூடாது, ஏன்னா கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்குறப்போ சமையல்னா எல்லாரும் ஒரு சீப்பா பாக்குறாங்க. பட் சமீப காலமா உங்களுடைய இதெல்லாம் பாக்குறப்போ என் பையன் வந்து சமையல் தான் கொண்டு வரணும், அவனும் அதுல வந்து பெருசா அச்சீவ் பண்ணுவான், அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதாவது இப்போ நானும் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறேன். பட் நம்மளை பார்த்து கொஞ்சம் பேர் இன்ஸ்பயர் ஆகி அந்த ஃபேமிலி பிஸ்னஸ்க்குள்ள வர்றாங்க, க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், சிங்கப்பூர்ல ஒரு கல்யாணம், உங்களோட அந்த டேட் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறதுனால லைக் அது கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவங்க சொந்தக்காரங்களாம் சிங்கப்பூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கல்யாணத்தை ஒரு லொகேஷன்ல இருந்து இன்னொரு லொகேஷன் மாத்திர அளவுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது வந்து நீங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்கீங்க. அது கண்டிப்பா டெஃபினட்டா அவங்களோட உழைப்பால மட்டும்தான் முடியும். அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? இல்ல, ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒரு டீம் ஒர்க். பட் ஆஸ் யூஷுவல் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு ஃபேஸ் ஆஃப் த கம்பெனின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அது நானா இருக்கேன். ஸோ எனக்கு பின்னாடி அது ஒரு மிகப்பெரிய அது ஒரு நெட்வொர்க். அவ்வளோ பேரோட எஃபர்ட் தான் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது காரணம் அவங்க தான். அதுக்கப்புறம் லீடர்ஷிப், நான் நம்புறது வந்து ஒரு சரியான தலைவன் வந்து இருந்தாதான் அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும். சாப்பாடு வந்து உங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து எந்த ஊருக்கு டிராவல் பண்ணாலும் அங்க என்ன பெஸ்ட் சாப்பாடுன்னு தேடி போய் சில டைம் வந்து ரொம்ப தூரம் அவங்க போற ரூட்ல இருந்து டைவர்ட் ஆகி போய் சாப்பிட்டுட்டு எல்லாம் வருவாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. எல்லாருமே வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதே வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல லைஃப் ஸ்டைல் வேணும் தான். அதுக்கு சாப்பாடு வந்து முதல் இடத்துல இருக்கு. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாரையும் வந்து நோட்டீஸ் பண்ண வைக்குது. ஏன் வந்து எனக்கு இவ்வளோ பேர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா, ஒன்று இன்னைக்கு சோஷியல் மீடியால நம்மளுடைய அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்குறப்போ சாப்பிடணும்னு அவங்களுக்கு எல்லாரும் சொல்றதே, பார்த்தாலே எங்களுக்கு சாப்பிடணும் போல அந்த மாதிரி. அது ஸோ
அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செய்யற தொழில ரொம்ப ஒரு நேசிச்சு ஒரு புதுமையா ஏதாவது செய்யணும், நம்ம மத்தவங்க கிட்ட இருந்து ஸ்டாண்ட் அலோன் ஆகணும்னு சில விஷயங்கள் நம்ம செய்யவே ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே நடக்கும். இன்னொன்று நான் உங்கள் இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு நான் கேட்குறதுக்கும். நீங்கள் லைக் இப்போ ஒரு வெளியில் போயிட்டு நம்ம குக் பண்ணுறோம், ஒரு ஆர்டர் எடுத்து குக் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணாமல் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க, தண்ணி முதற்கொண்டு இங்கேருந்து ஒரு 200 லிட்டர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டெல்லியில் வந்து சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த இதை கேள்விப்பட்டோம். அந்த அளவுக்கு ஒரு லைக் நுணுக்கங்கள் வந்து டேஸ்ட்டுக்காக மட்டும்தான் இல்லைங்களா? நிச்சயமா. அதாவது ஒரு இன்கிரீடியன்ஸ் தான் வந்து ஒரு சமையலுடைய ஒரு ரெசிபியுடைய அவுட்கம்மே. நீங்க நல்ல பொருளை போட்டு சமைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அவுட்புட் நல்லா வரும். நம்ம எப்படி நல்ல எண்ணங்களை நம்ம மனுஷங்களுக்குள்ள வளர்த்த திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும். அது மாதிரி தான் அது லாஜிக் ஒன்று தான். இப்போ மலேசியாவில் வந்து ஒரு கல்யாணம் பண்றோம் பிப்ரவரியில. ஆனால் நம்ம சர்வ் பண்ண போறது ஒரு நல்ல சவுத் இந்தியன் சாப்பாடு. ஓகே. ஸோ அது எல்லாமே இங்கிருந்து நாம் வந்து ஷிப் பண்றோம். ஈவன் சிறுவாணி தண்ணி 15 லிட்டர் கப்பல்ல கொண்டு போறோம். 15,000. ஓகே. ஒரு 8,000 10,000 பேருக்கு சமைக்கிறோம். ஏன்னா நான் நம்புறது அந்தந்த ஊர் தண்ணிக்குன்னு அந்தந்த ஊர் டேஸ்ட் இருக்கு. ஸோ எங்களுடைய டேஸ்ட்டை நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இன்கிரீடியன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் டெல்லியில் நடந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே நடந்தாலும் கீயான முக்கியமான பொருட்கள்லாம் வந்து, அதாவது சமையல் அப்படிங்கிறது கைப்பக்குவம், அதுக்கப்புறம் அந்த பொருளுடைய குவாலிட்டி. நீங்கள் வந்து ரெசிபியை ஒருத்தர் ஃபாலோ பண்ணால் அந்த டேஸ்ட் வராது. அந்த கைப்பக்குவம் தான் அது சமையல். ஸோ அதனால நான் நம்புறது வந்து அந்த கீ ஃபேக்டர் எல்லாம் நம்மளோட ஓன் அந்த யூனிக்கான விஷயமா இருக்கணும். இப்போ இன்னொரு இதில் சொல்லியிருந்தீங்க ஒரு 75,000 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம நைட்லாம் வந்து டின்னர் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க. ஒரு வீட்டில் ஒரு 4-5 பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு குழம்பு வச்சோன்னா டேஸ்ட் அதே மாதிரி இருக்கும். 75,000 பேர் அப்படிங்கும்போது மல்டிபிள் டைம்ஸ் வந்து இந்த குழம்பும் சரி கறியும் சரி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஈக்குவல் டேஸ்ட் கிடைக்கணும் இல்லைங்களா? அதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒர்க்? லைக் அது வந்து என்னென்னா நாங்கள் வந்து பேட்ச் குக்கிங்னு பண்ணுவோம். ஓகே. இப்போ வந்து ஒரு 5,000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னா ஒரு 5,000 to 7,000 லிட்டர் சாம்பார் ஆகட்டும், கிரேவி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு குவான்டிட்டி இருக்கும். ஸோ அந்த குவான்டிட்டிக்கு உண்டான அளவுகள், அதாவது அந்த 7,000 லிட்டர் சாம்பார் வரணும்னா என்னென்னலாம் பருப்பு, எவ்வளோ மசால் போடணும், அந்த அளவுகள் வந்து எங்கள் ஷெஃபுக்கு தெரியும். ஸோ நாங்கள் எப்படி சமைப்போம் அப்படின்னா வரிசையாக அடுப்பு இருக்கும், 60 அந்த 7,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி வெசல்ஸ் வரிசையாக இருக்கும். ஸோ நம்ம ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெசல்ஸ்க்கு 5,000 பேர் சாப்பிடலாம். 10 வெசல் வேணும்னா அப்படியே 10 வரிசையாக பருப்பு வெந்துட்டே இருக்கும், மசாலா அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும், மசாலா ஊற்றுவோம், காய்கறி போடுவோம், அது குக் ஆகி ஃபினிஷ் பண்ணி தாளிப்பு போட்டு ஒரு பேக் ஒன்றா முடிச்சுட்டே வருவோம். ஒரே டைமில் எல்லாமே ஒரே டைமில். ஓகே. இப்போ வந்து அந்த வெட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 500 கிலோ அரிசி போடுறோன்னா 50 கிலோ ரைஸ் போடுற மாதிரி 10 வெசல் இருக்கும். ஸோ அதுதான் அதோட ப்ராசஸ். அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக அது பெரிய பாத்திரத்தில் போட்டு சமைக்கிறத விட பேட்சாக பண்ணால் நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் க்ரௌடு வரலையா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அந்த மெயின் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாது இருக்கும். இன்னொன்று நிறைய நம்ம சோஷியல் மீடியாஸில் நிறைய ட்ரெண்ட் ஆகிறத பார்க்க முடிஞ்சது. உங்களோட அப்பியரன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு நீட்டாக ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அந்த கைட் பண்ணுற விதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆயிருக்காங்க. நான் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க்குன்னு சொல்லி உங்களோட அப்பியரன்ஸ்க்கு வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இல்லை, அது வந்து அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சின்ன வயசில் வந்து எனக்கு புது ட்ரெஸ் போடணும்னு ஆசை. பட் அந்த டைமில் வந்து ஸ்கூலுக்கு வந்து கரெக்டாக யூனிஃபார்மே எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல். அப்போ தான் அவரோட கெரியரை ஸ்டார்ட் பண்ண டைமு. ஸோ அப்போ புது ட்ரெஸ்ஸாக எடுத்து போட முடியாத ஒரு சிச்சுவேஷன். கொஞ்சம் அப்பா வந்து ஒரு 83ல் ஆரம்பித்தாங்க. ஒரு 92 அந்த டைமில் தான் வந்து அவர் ஓரளவுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் க்ரோ ஆக ஆரம்பித்தார். ஸோ சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு புது ட்ரெஸ் போடணும்னு அந்த ஏக்கம் இருக்கும்ல, எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டிருப்போம். ஒரு கார் பார்த்தா ஆசைப்பட்டிருப்போம், நம்ம இப்படி பெருசாகி வாங்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு. ஒரு காரணம் அது. இன்னொன்று வந்து ஒரு சமையல்னாலே வந்து ஒரு வெள்ளை பனியன், லுங்கி, ஒரு கழுத்தில் ஒரு துண்டு போட்டுட்டு அதுதான் எல்லாருமே அந்த அட்டையரை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு. ஈவன் தான் நான் வந்து ப்ரொடக்ஷன் டைமில் உள்ள வந்து வேற மாதிரி அட்டையரில் இருந்தாலும் நான் முடிச்சுட்டு நீட்டாக ரெடியாகி ஆள் பாதி ஆடை பாதி
ஸோ நம்மளுக்கு உண்டான மரியாதையை நம்ம தான் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதுதான் அது ரெண்டே காரணம் தான். எனக்கு பர்சனலாக என்னை வந்து ஒரு செல்ஃப் லவ்னு சொல்லலாம். என்ன நல்லா கேரி பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்லேயுமே இப்போ வந்து நீங்கள் கிச்சனுக்குள்ளே இறங்கி லைக் சமைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது ரொம்ப அவசியம் இல்லையா? நம்ம என்னதான் நம்ம கீழே நிறைய ஆட்கள் வேலை செஞ்சாலும் நம்ம ஃபீல்டில் இறங்கி அது எப்படி சரியாக நடக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நிச்சயமான ஒன்று இல்லைங்களா? ஏன்னா நான் வந்து நாங்கள் ஒரு டேட்ல 4 கல்யாணம் எடுப்போம். நானும், என் பிரதர், என்னோட சித்தப்பா, என்னோட கசின், நாங்கள் 4 பேரும் 4 வெட்டிங் பர்சனலாக இருந்து தான் பார்ப்போம். இதே நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட்டரிங் ரன் பண்ணுறோம். அது இட்ஸ் ஹையரார்கி. ஒரு வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங் டீம், ஒரு அக்கௌண்ட்ஸ் டீம், ஒரு ஷெஃப் டீம். ஸோ அதெல்லாமே நாங்கள் ஒன்லி ஜஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது மட்டும்தான். இதே க்ளவுட் கிச்சன் இருக்குது. ஸோ ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். அதுக்குன்னு ஒரு டைம் கொடுப்போம், ப்ராசஸ் செட் பண்ணியிருக்கோம். கல்யாணமே ப்ராசஸ் ஓரியன்ட் தான். இருந்தாலும் நான் வந்து கல்யாணத்தை எப்படி பார்க்குறேன்னா, நாங்கள் வருஷத்தில் ஒரு 750 ஈவெண்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து இந்த 750 அது ஒன்றா நான் நினைக்கல. ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்களுக்கு லைஃப் டைமில் நடக்கிற ஒரு மெமரபிளான ஒரு ஹாப்பி, அவ்வளோ ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டு கட்டிப்பார்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு ஈவெண்ட் அது எதுவாக இருந்தாலும். அது கல்யாணம்னா இன்னும் ஸ்பெஷல். ஸோ நான் அந்த இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு தான் நாங்கள் வந்து கம்மியான ஃபங்க்ஷன் எடுத்து எங்களோட பெஸ்ட்டு அவுட்புட்டை கொடுக்கணும். பர்சனல் கேர் இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டட் க்ரௌடு வந்துச்சுன்னா எப்படி. ஸோ எல்லாமே அதுக்கு வந்து நாங்கள் இருந்தால் தான் பெட்டராக வரும் அப்படிங்கிறது வந்து கிளைண்ட்டை பிலீவ் பண்ணுறாங்க. பட் நவடேஸ் நாங்கள் வந்து ப்ராசஸ் ஓரியன்டாக மாறிட்டோம் வெட்டிங்கே. ஸோ அந்த டைமில் நாங்கள் இருப்போம், எல்லாமே என்ஷூர் பண்ணிக்குவோம். ஸோ நாங்கள் இருந்தாலும் இல்லாட்டியும் கல்யாணம் நடக்கிற அளவுக்கு இப்போ வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு க்ரோ ஆகிட்டு இருக்கோம். கிரேட். இன்னைக்கு நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பிரபலங்களுக்கும் நீங்கள் தான் வந்து பண்ணி கொடுத்துருங்க. ரீசெண்ட் டைம்ஸ் கூட லலித் சாரோட சன் வெட்டிங்க்கு வந்து நீங்கள் தான் பண்ணீங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? நிறைய பிரபலங்கள் வருவாங்க, நம்ம சாப்பாடை சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு நம்ம சமைச்சு போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருக்கும். அவங்களாம் வந்து சாப்பிட்ருப்பாங்க, ஒரு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு பிடிச்ச பர்சன் சாப்பிட்டு. சினி இண்டஸ்ட்ரியோடைய கனெக்ட் வந்து எப்படின்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஞானவேல் ராஜா அவரோட சிஸ்டர் வெட்டிங், சூர்யா அண்ணாவோட கசின் தான் மாப்பிள்ள. ஓகே. ஸோ அப்போவே வந்து நான் வந்து அவங்களது நான் வந்ததுக்கப்புறம் அவங்க ஃபங்க்ஷன் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே வந்து சூர்யா அண்ணா ஃபஸ்ட்டு டைம் நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கே யார் அப்படின்னு கூப்பிட்டு என்கிட்ட பேசினாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குது மூவி இண்டஸ்ட்ரியில். அதுக்கப்புறம் கார்த்தியனா வெட்டிங் பண்ணோம், விக்ரம் சார் சன் வெட்டிங் டாட்டர் வெட்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் லிங்குசாமி சாரோட அண்ணன் பொண்ணு கல்யாணம். ஸோ அந்த மாதிரி நிறையா, ராஜமௌலி சார் சன் வெட்டிங் ஹைதராபாத்தில் பண்ணோம். அப்புறம் பிரபு சார் வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இதுலேயும். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக யோகி பாபு நானும் அவரும் படம் பண்ணுறோம். ஸோ அவரோட வீட்டு ஃபங்க்ஷன், அர்ஜுன் சாரோட பொண்ணு என்கேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் லலித் அண்ணாவது, அந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வரிசையாக இன்னும் நிறையா இருக்கு ஈவெண்ட் பண்ணுறோம். தளபதி விஜய் அவர்களும் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமாம். ஸோ அண்ணா வந்து நான் அவங்க வீட்லேயும் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கேன். கிரேட் கிரேட். ஸோ எல்லாருக்குமே நம்ம சாப்பாடு பிடிக்கும். பட் அது ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு சாதாரண இடத்துல இருந்து தான் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே இவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்டாராக இருக்காங்கன்னா நிறைய அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டி, ஒரு நார்மல் பர்சன் அந்த மாதிரி நான் பிரித்து பார்க்கல. எல்லாமே சொல்ல போனால் நார்மல் பீப்புளை விட செலிபிரிட்டிஸாக இருக்காங்கல்ல, ரொம்ப அவங்க வந்து நம்மளை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஷாருக் கான் சார் வந்து அவ்வளோ சாப்பிட்டுட்டு ஷெஃப்பு கிட்ட வந்து சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு விஷ் பண்ணிட்டு போகிற அளவுக்கு அவ்வளோ பெருந்தன்மையாக, அவ்வளோ ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருக்காங்க. அதனால தான் அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்காங்க. ஸோ எனக்கு அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதே தவிர அதை நான் ஹாப்பியாக ரிசீவ் பண்ணுறேன். ஓகே. இப்போ வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு, இப்போ நீங்கள் சினிமா பிரபலங்களுக்கு நீங்கள் வந்து லைக் அந்த கேட்டரிங் சர்வீஸ் கொடுக்குறதுனால வெளியில் இந்த மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம போய் கேட்கலாமா, இல்லை ரொம்ப எக்ஸ்பென்சஸாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது வந்து என்னென்னா ரொம்ப மாதம்பட்டி ரங்கராஜ்னா எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு
அது ஏன்னா அந்த பார்க்குறாங்கல்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து ஒன்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லவே இல்லை. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம ஃபங்க்ஷன் பண்ணவங்களுக்கு தெரியும், ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எப்படி வந்து ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுவோன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு லாபம் வேணும், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறது அதுக்காக தான். பட் நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சிஸ்டம் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஹவுஸ் கீப்பிங்னு எடுத்துக்கோங்க, அதுக்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க, ஸோ அதுக்கு கீழே வந்து டீம் இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஈவன் கைகள் ஒரு இடத்துல டிஷ்யூ எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் நான் போட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு காஸ்ட் இருக்குல்ல. மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் இந்த மாதிரியான கொஞ்சம் இன்னும் பர்சனல் டச்சுக்கு உண்டான ஒரு காஸ்ட் தான். மற்றபடி எல்லாரும் மாதிரியும் நான் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அதை விட ஒரு 10% தான் எங்களோட ஹையாக இருக்கும். அப்போதான் வந்து எல்லாரையுமே வந்து நான் வந்து ரவுண்ட் த கிளாக் நான் பிஸியாக இருக்க முடியும். இல்லாட்டி வந்து என்னால் வந்து இப்போ ஒரு 2500-3000 பேர் ஒரு வெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேலை நான் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போவுமே ரீசனபிளாக இருக்கும். அதை வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. புரியுது. ஸோ மெகந்தி சர்க்கஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய கேப். ஸோ எனக்கு நான் கிளியராக என்னால் புரிஞ்சுக்க முடியுது, லைக் நம்ம கேட்டரிங்கில் ஃபுல் பிஸியாக இருக்கிறதுனால தான் மூவி அப்படிங்கிறது டிலே ஆகுது அப்படிங்கிறது. ஸோ அந்த கரியரை பற்றி சொல்லிடலாம். ஆக்டிங் கரியர் எப்படி போயிட்டு இருக்கு, அடுத்து என்ன அப்டேட் ப்ராஜெக்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் டிலேவே ஆகலை இதில். ஏன்னா முடிச்சோன்னா பென் குயின் சின்ன கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 2 படம் ஓடிடிக்காக கோவிட் டைமில் 2 படம் ஓடிடிக்காக பண்ணி வச்சிருக்கோம், கெசினோ அண்ட் ஹண்டர். அது முடிச்சுட்டு யோகி பாபு அண்ணாவோட நானும் அவங்களும் பண்ணோம் படம். ஏன்னா இது கிட்டத்தட்ட அவருக்கு வந்து த்ரூ அவுட் த படம் வர்றதுனால அவருடைய டேட் எல்லாம் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த படம் இப்போ வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கு. ஸோ ஜான்வரி எண்டில் படம் ரெடி ஆகிடும். சம்மர் ஹாலிடேஸ்க்கு பிளான் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த படம் சீனு ராமசாமி அண்ணா படம், எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட ஸ்டோரி. அதுக்கு அடுத்த படம் நிதின் தேவதாஸ்னு ஒரு மலையாள பட டைரக்டரோட படம், தமிழ் படம் தான். அதுக்கு அடுத்தது 2 ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸோ வருஷத்துக்கு என்னால் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் புஷ் பண்ணால் 2 படம் பண்ண முடியும். ஸோ நான் டிலேவாக பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து சினிமா வந்து முழு நேரம் கிடையாது, அது என்னுடைய மன திருப்திக்காக பண்ணுற விஷயம். ஸோ இனி இந்த இயர்லேருந்து 2 படம் ரிலீஸ் ஆகும் இந்த வருஷம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் அப்கமிங்ல ரிலீஸ் ஆகும். இந்த டைம் தான் பிரதர். இப்போ ஒரு சைடு நம்ம கேட்டரிங், ஒரு சைடு மூவி, இந்த டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? நீங்க இந்த சைடு நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும், இந்த சைடு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது ஒரு தனி ஒரு ப்ரெஷர் இல்லை ஒரு மாதிரி ஹெட்டேக் அதெல்லாம் கொடுக்காது? ப்ரெஷரா இல்லை, எனக்கு அடுத்த 6 மாதம் அட்லீஸ்ட் அடுத்த 3 மாதத்தோட ஸ்கெட்யூல் எனக்கு இப்போவே தெரியும். ஓகே. ஏன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சுன்னா முதல்ல மண்டபம் என்ன, அப்புறம் எனக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகிடும். டேட் ஃபிக்ஸ் ஆனோடனே எனக்கு கால் வரும், அப்புறம் கல்யாண மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து 6 மந்த்ஸ்லேருந்து மினிமம் 3 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு வெட்டிங் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ நாங்கள் ஒரு டேட்டில் 4 கல்யாணம் தான் எடுக்கிறதுனால எனக்கு முன்னாடியே வந்து இப்போ அடுத்த வருஷம் ஜூனுக்கு எனக்கு வந்து இப்போவே சில டேட் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அந்த டேட்டில் நான் வந்து என்னை வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு லாக் பண்ணிவிடும். அதை போக தான் வந்து என்னோட மூவிக்கு உண்டான பிளான். அப்புறம் வருஷத்தில் 4 மாதம் வந்து ஆஃப் சீசனாக இருக்கும். அந்த டைமில் வந்து என்னால் வந்து டைம் கொஞ்சம் ஒரு 10 days அப்படி ஒட்டுக்காக கொடுக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஷூட்டே. ஓகே. யூஎஸ்லேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறதா கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? ஸோ தமிழ்நாடை தாண்டி இப்போது நம்மளோட நேம் இப்போ மாதம்பட்டி அப்படிங்கிற நேம் யூஎஸ்ல தெரியுது அப்படின்னா அது ஒரு தனி பெருமையாக இருக்கும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது முக்கிய காரணம் என்னன்னா, என்னோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து இருக்காங்க, ரொம்ப வருஷமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஆல்ரெடி வேற ஒரு பேண்ட் ரெஸ்டாரண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான்வெஜ்ல. ஸோ வெஜ்ஜில் வந்து நம்ம கூட பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அது வந்து நாங்கள் பேசுகிறப்போ நல்ல டீம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ கோவை கஃபே பை மாதம்பட்டின்னு சொல்லிட்டு பே ஏரியாவில் February இல்லை மார்ச்ல வந்து ஓப்பன் ஆகுது. சூப்பர். ஸோ வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே தனித்தனியாக பக்கத்துலேயே கூகுளோட ஆஃபீஸ்க்கு 1 கிலோமீட்டர் பக்கத்தில். கிரேட். ஸோ எங்களோட என்னன்னா அப்பாவோட டேஸ்ட்டை வந்து உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணும், எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும், அதுதான் வந்து கோல். சூப்பர். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ
சரியான முறையில் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு ஆசை. ஓகே, கங்க்ராஸ் பிரதர். இந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ நமக்கு நிறைய ஆஃபர், நிறைய ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்பிக்கையை சம்பாதிக்கணும்னா குட்டி குட்டி விஷயம்தான். பங்க்சுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து ஒரு 9:30க்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வரேன்னு சொன்னேன்னா 9:30க்கு நான் ஷார்ப்பாக அங்கே இருப்பேன். ஸோ அப்போவே ஓகே 9:30க்கு வந்துட்டோம்னாலே நம்ம நம்பிக்கை வந்துடும், நம்ம மேலே நம்பிக்கை வந்துடும். உண்மை உண்மை. ஷார்ப்பாக வர்றாரே அப்படின்னு சொல்லி. அவங்க லேட் ஆனாலும் கூட நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து அந்த டைமில் ரெடியாக இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி அதுலேயே வந்து எல்லாத்தோட நம்பிக்கையும் வாங்கிடலாம். அப்புறம் நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு ஒர்க்கை பண்ணுறப்போ இன்னைக்கு வந்து ஓகே மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட ஒரு வெட்டிங்கையோ ஒரு ஈவெண்ட்டையோ கொடுத்துட்டா நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, மறந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கிறோன்னா அது வந்து நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கை வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட ஒரு படி மேலே தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் டெடிக்கேட்டடாக இன்வால்வ்டாக ஒரு வேலையை செய்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை, பேர், பணம், புகழ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இல்லைங்களா? இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் நினச்சிருந்தா இப்போ கோவை ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி கூட வச்சிருக்கலாம். ஆனால் அந்த கோவையில் இருக்கிற ஒரு மாதம்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தோட பெயரை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இந்த ஊருக்கு சேர்க்குற பெருமை அப்படின்னு தான் நம்ம தெரியணும். இப்போ மாதம்பட்டி அப்படிங்கிறது உலகம் எங்கும் தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் ரங்கராஜ் அவர்கள் அப்படிங்கிறதா இருக்கணும். இந்த மாதம்பட்டி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரி மட்டும் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வந்து மாதம்பட்டி சிவகுமார்னு, மாதம்பட்டி ஃபேமஸ் ஆனது வந்து மாதம்பட்டி சிவகுமார். அது ஒரு சினிமா தயாரிப்பாளர். அவர் தான் அந்த மாதம்பட்டியோட ஒரு பெரிய ஜமீன் ஃபேமிலி. ஸோ அவங்க எல்லாரும் மாதம்பட்டி சிவகுமார் தான் ஃபர்ஸ்ட் அந்த ஊர் பேர் சொன்னாலே தெரியும். ஓகே. பட் சமையல்ல நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஊர் பேர் சொல்லி தான் சமையலுக்கு அது ஒரு பிராண்டு. ஸோ மாதம்பட்டி தங்கவேல் அப்படிங்கிறது அப்பா உருவாக்குன ஒரு பிராண்ட். ஸோ இன்னைக்கு எல்லாரும் சொல்றது வந்து சமையல்னால அந்த ஊருக்கு பெருமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பாவுக்கு எப்படி அந்த பேர் வந்துச்சுன்னா, சிவகுமார் ஐயா வந்து அவங்க படம் தயாரிப்பு பண்றப்போ அந்த மூவி டீமுக்கு வந்து அப்பா கூட போய் சமையல் பண்ணி தருவாங்க. ஓகே ஓகே. சின்ன தம்பி பெரிய தம்பி, தாய்நாடு, பூவும் புயலும், அந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் தயாரிப்புல அப்பா போய் சமைச்சு தருவாங்க. ஸோ அப்போ மாதம்பட்டி தங்கவேல் அப்படின்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நாளடைவில் அதுவே வந்து ஒரு அடையாளமாக மாறுச்சு. ரங்கராஜ்னு சொல்றதை விட மாதம்பட்டி ரங்கராஜ்னா எல்லாருக்கும் இன்னைக்கு தெரிகிற அளவுக்கு அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு வருது. அது அப்பா கிரியேட் பண்ண இது. ஸோ அதை நம்ம வந்து காப்பாற்றிட்டு இருக்கோம், இன்னும் அடுத்தடுத்து கொண்டு போகணும்னு ஆசைப்படுறோம். கிரேட் பிரதர். வெளியில் அந்த பசியில்லா உணவு வந்து பார்த்தேன், 3 வேளையும் வந்து உணவு வந்து நீங்கள் ஃப்ரீயாக வழங்கிக்கிட்டு இருக்கீங்க ஊர் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, யார் வேணாலும் வந்து சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே குடும்ப ஏழ்மையின் காரணமாக வந்து எங்கள் பாட்டியை வந்து வீட்டு வேலைக்கு சேர்த்து விட்டாங்க 15 வயசுலேயே. ஸோ சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஒரு வீட்டில் எடுப்புடி வேலை செஞ்சு அதுக்கப்புறம் சமையல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் 83ல கேட்ரிங் ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. சரி, எங்கள் அப்பாவுக்கு வந்து யாருமே பசியோட தூங்கக்கூடாது அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை. கரெக்டாக கோவிட் டைமில் அதுக்குண்டான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நிறைய பேருக்கு எங்கேயும் சாப்பாடு கிடைக்கல, நிறைய நார்த் இந்தியன்லேருந்து வந்தவங்க, அதுக்கப்புறம் இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து வேலை இல்லை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ஸோ அந்த டைமில் வந்து எங்களோட கிச்சனில் வந்து நாங்கள் வந்து கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து பேசிக்காக செக்யூரிட்டி டீமுக்கெல்லாம் வந்து ஈவன் ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணாட்டியும் இப்போ பாஷில் வந்து 5000 சாப்பாடு டெய்லி கொடுக்குறோன்னா அந்த ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி டீம் 500 பேர் இருப்பாங்க. ஓகே. ஸோ ரவுண்ட் த கிளாக் எங்கள் கிச்சன் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ செய்கிற இதில் ஒரு பகுதியை வந்து நாங்கள் வந்து ஒரு 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்க ஆரம்பித்தோம் கோவிட் டைமில். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பீக் ஆக 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 500 பேர் ஒரு வேலை சாப்பிட்றாங்க, 3 வேளையும். காலையில் 500 பேர், மத்தியானம் ஒரு பெரிய கியூ நிற்பாங்க. ஓகே. எல்லாரும் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ எல்லாரும் வாங்கி சாப்பிட்டு பசியாடுறப்போ ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ அதை த்ரூ அவுட்டாக கண்டினியூ பண்ணணும்னு அப்போ ஆரம்பிச்சது. ஸோ இன்னைக்கு 3 வேளையும் வந்து
எங்கள் கிச்சனில் டெய்லி சமைக்கிறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சு அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு 100லேருந்து 200 பேர் ஒவ்வொரு வேளையும் சாப்பிட்ருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து என்னென்னா, நம்ம இருக்கிற இடம் கோயம்புத்தூர். அட்லீஸ்ட் கோயம்புத்தூரில் யாருமே பசியோட தூங்கக்கூடாது. முதல் முயற்சியாக எல்லாரும் வந்து சாப்பிடணும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது சாப்பிடணும். அதுக்கு உண்டான ஏதோ ஒரு இனிஷியேட் பண்ணணும்னு யோசிச்சு தான் இந்த முயற்சி இல்லைங்களா? இந்த முயற்சி. எல்லாரும் சாப்பிட்டு போகிறப்போ கிடைக்கிற சந்தோஷம் அது ஒரு மிகப்பெரிய, அதில் கிடைக்கிற ஒரு பிளெஸிங் வந்து நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம பல ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டைமில் பசிக்காக ஏங்கிருக்கீங்களா? சாப்பாடுக்காக ஏங்கின மூமெண்ட், லைக் பசிக்குதே, லைக் சாப்பாடு இல்லையே அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கா லைஃப்பில்? சின்ன வயசுல இல்லை அப்பா அந்த மாதிரி? சின்ன வயசுல இந்த ஃபீல்டுக்குலாம் வர்றதுக்கு முன்னாடி, லைக் அப்பா நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து எனக்கு வந்து அப்பதான் சத்துணவு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நல்ல சாப்பாடு ஒரு 3 வேளையும் சாப்பிடணுன்னாலே வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சத்துணவில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஃப்ரைடே எக்கு கிடைக்கும். ஸோ ஒரு அப்போதான் அப்பா க்ரோ ஆகிற ஸ்டேஜ். ஸோ நான் வந்து சின்ன வயசில் நான் வந்து சாப்பாட்டுக்கு இதுக்காக வந்து எங்கிருக்கோம். அந்த நிலைமை இருந்திருக்கு. இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த அவசரமான காலத்துல வந்து இப்போ சாப்பாடு எப்படி சாப்பிட்றாங்கன்னா, வாயில் எடுக்கிறாங்க, முழுங்குறாங்க, அது என்ன டேஸ்ட்னு கூட பார்க்குற லெவலுக்கு அது இல்லாமல் போயிருச்சு. ஸோ அந்த டேஸ்ட் எப்படி, அது எவ்வளோ முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம நிறைய ஆத்மாத்மாவாக நம்ம பண்ணுவோம், இந்த இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுக்காமல் பெருசாக சாப்பிட்டு டக்குன்னு போகிறது அப்படிங்கிறது வந்து அந்த உணவுக்கு நம்ம கொடுக்காத ரெஸ்பெக்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்குங்களா? நிச்சயமா இருக்கு. உணவை வந்து அதுக்குண்டான மரியாதை நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அவசரமாக சாப்பிட்றதுனால என்னன்னா நம்மள ஹெல்த்து தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ கரெக்டாக அவங்க பட் ஆக்சுவலாக சொல்ல போனால் நம்மளோட உமிழ்நீரில் நம்ம அந்த உணவை வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அப்படி சாப்பிடணும்னா மினிமம் நம்மளுக்கு 45 நிமிஷம் 1 மணி நேரம் அதுக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 30 minutes to 45 minutes வந்து சாப்பிடணும். அப்போ தான் பொறுமையாக சாப்பிட முடியும். பட் இன்னைக்கு எல்லாருமே ஒரு அவசரமான காலகட்டத்தில் போகணும், ஜெயிக்கணும், ஏதாவது அச்சீவ் பண்ணணும், அந்தந்த டைமுக்கு கமிட்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஒரு அவசர வாழ்க்கைக்கு வந்துட்டோம். பட் என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, பொறுமையாக அந்த சாப்பாட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம அந்த சாப்பாட்டு மேலே முழு கவனம் வச்சு நல்லா வந்து சூ பண்ணி அதை உணவை ருசிச்சு சாப்பிட்டாலே நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமான உடம்பாக மாறும். அது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். பட் இன்னைக்கு எல்லாருமே அதுக்குண்டான விழிப்புணர்வு வந்துருச்சு. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.